أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா வரக்கத்தோட நம்ம துல்ஹஜ்ஜுடைய பிறை 29வது மகரிபை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வாழ்நாள அல்லாஹு தாலா வேற வழிகளில் செல்ல விடாம இன்றைய பொழுதுல நம்மளை அல்லாஹ் இங்கே ஒன்று கூட்டியிருக்கானே. அல்லாஹு தாலா இந்த ஒரு நாளை கொண்டாவது நம்மளுடைய பல பல கோடி பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வானாக என்ற துவாவை அதிகமாக செய்வோம். நான் பாவம்லாம் செய்யலையே, எதுக்கு பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், செஞ்சவர்கள் தான். அல்லாட்ட பாவ மன்னிப்புக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் கதறக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் மன்னித்தால் நம்ம வெற்றியாளர்கள். அல்லாஹ் மன்னிப்பாங்கிற அந்த ஒரே ஒரு தக்குவாவோட நம்மளுடைய வாழ்நாளை அல்லாஹு தாலா மீதம் உள்ள வாழ்நாளை அல்லாஹு தாலா சிறப்பாகவும் செழிப்பாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாங்க. நாம் ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய முஹர்ரம் வருடப்பிறப்பு, மற்ற வருடப்பிறப்புகளுக்கு நம்ம என்ன செய்வோம், எல்லாம் பாதுகாக்கணும். ட்ரெஸ் வாங்குறது, அன்னைக்கு காய்ச்சி அடித்தா கூட டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது. ஏன்னா வருஷம் பூரா டாக்டர்கிட்ட போகணுமா. அன்னைக்கு கறி வாங்கணும், அப்போ தான் வருஷம் பூரா கறி திக்கலாம். இப்படி நம்ம ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு இதை நம்மளே உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடம் பிறந்த உடனே நம்ம 10 விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 10 விஷயத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஞாபகப்படுத்தி கொடுத்தது யாருன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் மூலமாக நம்மளுக்கு கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய இஹ்யா உலுமுதீன் அந்த கிதாபில் நம்மளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிஜ்ரி அல்ஹம்துலில்லாஹ் 1447 நம்மகிட்ட பிறக்குது. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் செக் வச்சேன்னு வைங்களேன். இப்போ நான் கேட்டேன்னு வைங்க, ஹிஜ்ரி எத்தனையில நாங்கள் பிறந்தோம்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? போன வாரமே கேட்டோமே, இந்த வாரம் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை யாராச்சும்? 1385. நீங்க சொல்றது வருஷத்தை, தமிழ் வருஷத்தை, இங்கிலீஷ் வருஷத்தை. அவங்க ஹிஜ்ரியை நாங்கள் கேட்குறோம் 1447. இப்போ நீங்க உங்க வயசை இதை கழிச்சு பார்த்துட்டு கணக்கெடுக்கலாமே. கணக்கெடுத்தோம்னா நம்மளுக்கே ஒரு இதாக, நம்ம இத்தனை ஹிஜ்ரியில் இதில் பிறந்திருக்கோமா நம்ம அப்படின்னு ஒரு என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் வரும். ஹிஜ்ரத்துனா என்னன்னு ஒரு தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு பெரிய நிகமத்து நம்மளுக்கு. இதுன்னு வயசு வரைக்கும் நம்மளை அல்லாஹு தாலா பாதுகாத்து ஒரு நேரம் கூட துணி இல்லாமல் அல்லாஹ் வாழ வைக்கலை. ஒரு நேரம் கூட தூக்கம் இல்லாமல் நம்மளை வாழ வைக்கலை. ஒரு நேரம் கூட நம்மளை பசியோட அல்லாஹு தாலா வைக்கலை, தாகத்தோட வைக்கலை. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அல்லாஹு தாலா எப்படி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கான். அந்த ரப்புக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துமார்கள் எந்த விதத்திலையும் நன்மையில குறைவாக ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு அல்லாஹு தாலா இந்த வாழ்நாட்கள்ல இருக்கக்கூடிய நாட்களை, பரிசுத்தமான நாட்களை நம்மளுக்கு பரக்கத்தாக்கி தந்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல இருந்த மக்கள் எல்லாம் அதிக வயது உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துமார்கள் 60க்கும் 70க்கும் நடுவில்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல ஆயுள கொடுத்தா என்ன பண்றது? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தது, போனஸ் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிற வேண்டியதுதான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் 60க்கு 70க்கு உள்ள அந்த நாட்கள்ல நம்ம அமல் செய்யணுமே, குறைந்த அமலுக்கு நிறைய கூலி கிடைக்கணுமே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெரிய சூஃபி ஞானி சொல்றாங்க, அந்த ஒரு காலம் வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் அவங்களுக்கு 60க்கு 70க்கு நடுவில் உள்ள வயது உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம், நான் ஒரே சஜதாவிலே ஆயுள முடிச்சிருப்பேன். அவங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு 700 வயசு. அந்த வயசுல அமல் செய்யறது அவங்க விரும்பினாங்க. இன்னைக்கு நாம
அமல்கள்ல எந்த அளவுக்கு பின்வாங்கியவர்களாக இருக்கோம். அப்படி பின்வாங்கியவர்களாக இருக்கக்கூடாதுன்றுதான் புனிதமான நாட்கள் அல்லாஹு தாலா நம்மளுக்கு நேரங்களாகவும் காலங்களாகவும் நம்மளுக்கு அல்லாஹு தாலா பெரிய பெரிய நியமத்தாக அல்லாஹு தாலா தந்திருக்கான். அப்படி தந்த ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு வரக்கூடிய இந்த ஹிஜ்ரிய, இந்த புத்தாட்டை நம்ம எப்படி வரவேற்கணும்? அந்த வரவேற்கும் போது இந்த 10 அமல் நம்மகிட்ட இருக்கா? இல்லாட்ட இந்த 10 அமலை இந்த வருஷத்துல இருந்து, இந்த நிமிடத்துல இருந்து, இந்த காலத்துல இருந்து நான் சரிவர சேர்த்துவேன். இதுவரைக்கும் நடந்த காலங்களை யாரெல்லாம் தவறாக இருந்த மன்னிச்சிரு, நன்மையாக இருந்தால் அதிகரிச்சு கொடு. ஏன்னா நம்ம எதையுமே நல்லதை பூரா அதிகரிச்சு கேட்போம், அப்படித்தானே? அப்போ அல்லாஹ் தஆலா 1க்கு 10 தரக்கூடியவன், 1க்கு 70 தரக்கூடியவன், 1க்கு 700 தரக்கூடியவன். அவனால முடிஞ்ச 7 கோடியாகவும் தருவான், பிரபஞ்சங்கள் அளவு நம்மளுக்கு நன்மைகளை தருவான். இதுக்கு ஒரு வரலாற்றை சொல்லி இந்த 10 அமலையும் நான் சொல்றக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவானாக. நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை கூப்பிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில பதிவானது. ஒரு மனிதரை அல்லாஹ் கூப்பிடுவானா. அந்த மனிதரை கூப்பிட்ட உடனே அவரு கேள்வி கணக்கு கேட்கத்தானே அல்லாஹ் கூப்பிடுறான். மறுமையில கோடான ஒரு மக்கள் இருக்கையில ஒரு மனிதர் இங்க வாங்கன்னு கூப்பிடும்போது எல்லாருடைய பார்வையும் அந்த மனிதர் மேலதானே போகும். அல்லாஹ் என்ன கேட்க போறானோ தெரியல, அப்படி நம்ம அலாட்டா இருந்துக்கிறலாம். இப்போ பொதுவாக ஒருத்த கேள்வி கேட்கறாங்கன்னா அடுத்த கேள்விக்கு நம்ம ரெடியா இருந்துக்கிறோம்னு நினைப்போம். இப்போ அல்லாஹ் தஆலா செய்வான், அந்த மனிதர் எப்படி எந்திரிச்சு போவாங்கிற வர்ணனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக அல்லாஹ் முன்னால போறாங்க. போகும்போது அல்லாஹ் தஆலா வழக்குமார்கிட்ட சொல்லுவானா, ஒரு திரை போடுங்கம்மானா. கோடான கோடி மக்கள் மத்தியில திரை போடப்படுமா, அல்லாவும் அந்த மனிதரும் மட்டும் அந்த திறப்புல இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த மனிதருக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துருமா. பெரிய ஹதீஸ்மா, இதோட சுருக்கமா நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா புகாரியுடைய 3வது பாகத்தை எடுத்து படிச்சுப்பாரு. இப்ப அந்த திரை போடப்பட்டு அந்த மனிதரும் அல்லாவும் இருக்காங்க. இருக்கிற நேரத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பானா, இன்னென்ன இடத்துல இன்னென்ன பாவம்லாம் செஞ்சியே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போதே இந்த மனிதரே சொல்லுவாரா, யா அல்லாஹ் நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு சின்ன பாவம் செஞ்சிருக்கேன், இவரே கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இவர் மறந்த பாவத்தையும் அல்லாஹ் எடுத்து சொல்லுவானா, இன்னும் என்ன பாவம் நீ செஞ்சிருக்க. சொன்னதுக்கு பிறகு பயந்து போயிருக்கலையா, அல்லாஹ் நான் உன்கிட்ட இப்ப சொர்க்கம் கேட்க தகுதி இல்லை எனக்கு, ஆனா உன் கருணையை நான் நம்புறேன், எப்படி நம்புற அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்ப அதுக்கு அந்த மனிதர் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் இவ்வளவு கோடி பேருடைய பார்வையும் என் மேல படாம நானும் என்ன பேசுறோங்கிறது தெரியாம இந்த திரை போட்டு மறைச்சிட்டு இருப்பே, அந்த கருணை தானே, உன் கருணை தானே இதை திரை, இதை நம்பி உன்ட்ட நான் கேட்கிறேன், அல்லாஹ் மன்னிச்சிருனே. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்திலேயே உன் பாவத்தை பகிரங்கப்படுத்தலையே, ஒருத்தட்டையும் காட்டி கொடுக்கலையே, உன் குற்றத்தை ஒருத்தட்டையும் சொல்லலையே, உன்னுடைய நெகமும் சதையுமாக இருக்கக்கூடிய உன் உறவுகள்கிட்ட கூட நான் காட்டி கொடுக்கலையே, இப்ப நான் எல்லாத்தையும் காட்டி கொடுப்பேனா, உன்னை மன்னிச்சுட்டேன், உன் பாவத்தை நான் மறந்துட்டேன், நீ சொர்க்கம் போப்பா அப்படின்னு சொல்லுவானா அல்லாஹ். இதை கேட்கும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை வருது. அந்த மனிதராக நாம இருந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே இந்த ஹதீஸுக்கு கீழே ஹதீஸ் முபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, கேள்வி கணக்கே இல்லாம ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவானா. உங்களுக்கு எந்த கேள்வி திறமறவு கூட கிடையாது, கேள்வி கணக்கே கிடையாது, நீங்க எல்லாரும் சொர்க்கம் போங்கன்னு பண்ணாங்க. அந்த கூட்டம் தான் சொல்லுமா, அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நாங்க சொர்க்கத்துக்காக அமல் செய்யலையா அல்லாஹ், நரகத்துக்கு பயந்து அமல் செய்யலையா அல்லாஹ், உன்னைய நாங்க பார்க்கணையா அல்லாஹ், உன்னைய நாங்க பார்க்கணும், எங்க ரசூலுடைய அருகாமையில நாங்க இருக்கணும், இந்த 2க்காகத்தான் நாங்க அமல் செஞ்சோம், சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு செய்யலைன்னு சொல்லும் போதுதான் அல்லாஹு தஆலா சிரிச்சிட்டு அவனுடைய நூறானியத்தை நம்மளுக்கு காட்டுவானா. சுப்ஹானல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகம் அந்த நேரம் புன்முறுவல் பூத்தவர்களாக அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களாம். என்னுடைய உம்மத்துல இப்படி ஒரு கூட்டமா, அந்த சந்தோஷத்தை நாம பார்த்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ளத்துல பதிய வச்சு, கடந்த காலங்கள் அல்லாஹ் மன்னிப்பான், இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்த எந்த பாவங்களும் செஞ்சிடாம, எந்த குற்றங்களும் இழைத்திடாம, யாரையும் நோவினையான வார்த்தைகளை பேசிடாம, எல்லாருக்கும் உதவக்கூடிய மக்களாக, குறிப்பா நம்ம குடும்பத்தாருக்கு உதவக்கூடியவர்களாக,
நம்மளால இயன்ற நல்ல வார்த்தைகளை, சலாம் சொல்லுவது, சலவாத்தை சொல்லுவது, நம்மளை துண்டிச்சு போறவர்களை கூட நீங்க துண்டிக்காதீங்க, ஒட்டி வாழுங்க. வெட்டி போறவர்களை கூட நீங்கள் ஒட்டி வாழுங்கன்னு சொன்னாங்களே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய உம்மத்து தானே நாம அப்படின்னு மனதில் நினைச்சு பதிய வச்சு நம்மளுடைய உறவுகளோட இன்ஷால்லா சேர்ந்து வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரம் பிறந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய 10 அமல்கள் இந்த மாதத்துல இருந்து இந்த 10 நாள்ல மட்டும் செஞ்சுட்டு நம்ம விட்டுறதுன்னு இல்லை. குறிப்பா நம்மளுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் வந்துச்சு. முந்திய 10, பிந்திய 10, நடு 10 ஒரு மாதிரியான அமல் செஞ்சோம். எல்லாருக்குமே தெரியும் தானே. முதல் 10 வந்த அப்புறம் மகபிரத்து 10, 2வது 10 வந்துருச்சு, 3வது 10 வந்துருச்சு. அல்லாஹு அக்பர் செஞ்சோம். அப்புறம் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு செஞ்சு முடிச்சுட்டோம், பேசாம இருப்போம் இல்லையே. ஷவாலுடைய இந்த 6 நாள்ல உங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் நான் தாரேன்ட்டான். அந்த 6 நோன்பு வச்சா நம்மளுக்கு 36 அது 360 நாள் நோன்பு வச்ச நன்மையை தாரேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நம்ம அந்த நோன்பையும் முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அந்த ஷவால் முடிஞ்ச உடனே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ் தஆலா போர் புரிய வேணான்னு அடுத்த மாதம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல சைத்தானுக்கு நம்மளுக்கும் போர்களை அல்லாஹ் தஆலா நிறுத்தி வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம நினைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதத்தை கடந்தோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? துல்ஹிஜ் மாதம். துல்ஹிஜ் மாதத்துல முக்கியமான 10 நாள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 10 நாளும் நம்ம சென்ற வருடங்களை விட இந்த வருடம் நம்ம அமல் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? நம்ம போன வருடங்கள்ல அமல்களில் நம்ம ஆர்வம் கொண்டு செஞ்சோமா, ஆர்வம் இல்லாமல் செஞ்சோமா? நம்மளுக்குள்ள ஒன்னொன்னாவது வளர்ந்துருமா? ஆயுள் வளர வளர நம்மளுக்கு என்ன செய்யணும்? அறிவும் வளர்ந்தாதான் அந்த மனிதர் அவங்களுக்கு. இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லிடுவாங்க? குறையுள்ள பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய அமல்களை சீர்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்கு தான் இந்த புனிதமான நாட்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். இப்போ துல்ஹிஜ்ஜுடைய 10 நாளை நம்ம கடந்து அடுத்து உள்ள ஏனைய நேரத்தை நம்ம நாட்களை கடந்து இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் முஹர்ரத்துடைய மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த முஹர்ரம் மாதம்ங்கிறது சாதாரண மாதமா? அல்லாஹ் சொல்றான் என்னுடைய மாதம்ங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய மாதம்ங்கிறான். அதே நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்றான் ஹைரான உம்மத்துங்கிறான். ரசூலை பார்த்து என்னுடைய ரசூலுங்கிறான். சுபஹானல்லாஹ். குர்ஆனை பார்த்து என்னுடைய வேதம்ங்கிறான். சுபஹானல்லாஹ். அவனுடைய பொருள்களை தான் நம்ம வச்சிருக்கோம். அவன் கொடுத்த ரூஹு, அவன் கொடுத்த உடல் திரும்ப கொண்டு ஒப்படைக்கும் போது பரிசுத்தமாக அதுல எந்த நாற்றமும் இல்லாம எந்த வீச்சமும் இல்லாம கொண்டு அவன்கிட்ட ஒப்படைக்கணுமே. அப்ப அப்படிப்பட்ட வாழ்வு நம்மளுக்கு வரணுண்டா கடந்த காலத்துல உள்ள நிகழ்வுகளை நன்மைகளை அதிகப்படுத்துவோம். தீமைகள் நம்மள்கிட்ட இருந்து விலகி ஆவதற்குரிய வழிமுறையான இந்த 10 நாளை பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 10 இரவுகள் 10 பகல்கள் சொல்லக்கூடிய நாட்கள் வந்து ரமலானுடைய பிந்திய 10, துல்ஹிஜ்ஜுடைய 10 நாள், இந்த முஹர்ரத்துடைய 10 நாள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த 30 நாள் ஒரு மனிதன் 30 நாளும் அந்த ஷவாலுடைய 6 நாள் இந்த 36 நாளையும் ஒரு மனிதன் பயன்படுத்தி விட்டால் வருடத்தில் 360 நாட்களையும் அவன் பயன்படுத்தியவனாவான். சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு நாள் தெரிஞ்சு செஞ்சோமா தெரியாம செஞ்சோமோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் இப்ப கேட்டதோட சொன்னவர்கள் நாங்களும் கேட்டவர்கள் நீங்களும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வின் மாதம்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இந்த புனிதமான மாதம் இப்ப நம்மகிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைய இரவா நாளைய இரவா அல்லாஹ் அறிஞ்சவன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த நாள்ல முதல்ல செய்யக்கூடிய 1வது விஷயம், ஐவேளை தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் ஜமாத்துடன் அவ்வளவு வக்தில் தொழுகக்கூடிய ஆண்களும் பெண்களுமாக உருவாக வேண்டும். இல்ல நான் அதான் கரெக்டா தான் தொழுதுகிட்டு இருக்கேன். இப்ப நம்ம தொழுகையாளிகளுக்கே தொழுங்கன்னு சொல்றது நம்மளுடைய வேலையா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களுக்கு அதுதானே வேலை. தொழுகையாளிகளே தொழுக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா தொழுகை இல்லாம இருந்தவங்கள தொழுகைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகையாளிகளையே தொழுதிங்களா தொழுங்க, நல்லா தொழுங்க, அது தவறுகள் இல்லாம தொழுங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? எடுத்து சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம வீட்டு ஆண்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அவ்வளவு வக்துல தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நம்ம துவா செய்வதோட அவர்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கும். எத்தனையோ வீட்டுகள்ல அல்லாஹ் தஆலா எல்லா வசதியும் கொடுத்துருக்கான். வசதி இல்லாதவர்கள் தான் தொழுக போகணுங்கிற ஒரு சட்டம் இருக்கா? வயதானவர்கள் தான் பள்ளிக்கு போகணுங்கிற சட்டம் இருக்கா? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட
உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 கண்ணும் தெரியாத சஹாபி மதீனாவுக்கு வந்துறாங்க. வந்ததுக்கு பிறகு வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்க வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு, என்னால சுபுகு நேரத்துல வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அதனால நான் சுபுகு மட்டும் வீட்டுல தொழுது கொள்ளலாமா? தொழுக வேணாமான்னு கேட்கல, நான் சுபுகு மட்டும் வீட்டுல தொழுது கொள்ளலாமாண்டாங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கண்ணு தெரியாத சஹாபிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் வீட்டை பள்ளிக்கு அருகாமையில் அமைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் பள்ளிக்கு வரும் வழியில் கயிறுகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ். உம்மை மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுல இருந்து வீட்டை இங்க பக்கத்துல மாத்துறதுக்குரிய வசதிகள் இருந்துச்சா இல்லையா தெரியல, கயிறு கட்டி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு வருவாங்களாம் தொழுது. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம அந்த சிரமத்துல இருக்கோமா? நம்ம வீட்டு ஆண்களுக்கு நம்ம எத்தனை ஆண்கள் தூக்கத்துல கழியக்கூடிய ஆண்களாக இருக்கோம், பெண்களாக இருக்கோம். பெண்கள் தான் நம்ம இதுலயே மற்ற வக்துக்கு சொல்லாத ஒரு வார்த்தையை சுபுகு நேரம் சொல்றாங்க. வாங்கல என்னவா சொல்லுவாங்க? இதுல எல்லாரும் தெரிஞ்சு வச்சு தூக்கத்தை விட மற்ற வக்துக்கெல்லாம் சொல்லலையே. அப்படிப்பட்ட புனிதமான அந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம். அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் எல்லாம் தரணும்டா, அந்த தொழுகைக்காக வேண்டிய கொடுக்கக்கூடிய நிகமத்தை அல்லாஹ் தடுத்து வைத்திருந்தேன்டா. யாராவது கொடுக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் கொடுக்க முடியுமா அத? அதனால இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகைகளை நம்ம சரியான முறையில தொழுகிறோமா அப்படின்னு நம்மளையே நம்ம இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜமாத்தாக தொழுவோமாண்டு இன்ஷா அல்லாஹ் மனதுல ஆழ பதிய வச்சு நம்ம தொழுகையை சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். தொழுகையில் உள்ள நிறைய குறைகளை சீர்படுத்தணும். நம்ம ஒவ்வொரு தொழுகையுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசணும். தொழுகை நம்மகிட்ட பேசணும், நம்ம தொழுகைகிட்ட பேசணும். அந்தந்த வக்து வந்துருச்சு, அந்த தொழுகை நம்ம பேசி நம்ம நினைக்கிறோம் தொழுகிறோம், தொழுகைக்கு ரூஹ் இருக்கா? தொழுகைங்கிறது ஒரு அமலுக்கு ரூஹ் உண்டு. நம்ம ரூஹுக்கே ரூஹ் உண்டுமா? நம்ம ரூஹுக்கே ரூஹ் இருக்கும்போது தொழுகைக்கு ரூஹ் இருக்காதா? அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையை அவ்வளவு வக்துல தொழுகக்கூடிய பெண்களாக, ஜமாத்துடன் தொழுகக்கூடிய ஆண்களாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாக்குவானாக. முதல் விஷயம். இரண்டாவது, சுன்னத்தான முன்பின் சுன்னத்து தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ உள்ள ஒரு டென்ட் என்ன தெரியுமா? பரல தொழுதுட்டா போதும். எங்கேயாவது போறதா இருந்தா ஒரு 2 நிமிஷம் போறங்க, நான் தொழுதுட்டு வந்துடுறேன். எப்படி சொல்லுவோம்? 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். இந்த நிமிஷத்தை மீறி சொல்ல முடியாது. யார்கிட்டயாவது ஒரு அரை மணி நேரம் இருங்க தொழுதுட்டு வரேன்னு சொன்ன பெண்கள் நம்ம இருக்கமா இல்லையா நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். 2 நிமிஷத்துல மகரிபுடைய தொழுகையை வச்சிருவேன். வசரம் தொழுதுட்டோம், மகரிபு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுறான்னா நான் தொழுவேன். அப்ப அந்த தொழுகை 3 ரக்காயத்து ஃபர்லு, 3 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், 21 ஆயத்து. ஏன்னா ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 21 ஆயத்து இல்லை, 3 சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 21 ஆயத்து. துணை சூறா 2 ஓதணும். சரி, குலியாயுருள் காஃபிரூனாவும் குலுவல்ல அகதும் ஓதுனாலுமே 9 ஆயத்து. 21 9 30 ஆயத்து. 30 ஆயத்துக்கு மேல ருக்கு இருக்கு, சஜிதா இருக்கு, குனிதல் இருக்கு, நிமிர்தல் இருக்கு, சிறியிருப்பு இருக்கு, அத்தகையத்து இருக்கு. 5 நிமிஷம் முடியுமா? தொழுகிறமே. இப்ப அந்த ஃபர்ல மட்டும் தொழுதுட்டா போதும், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிடுவோம். சுன்னத்துகளுடைய நிலை, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேமமா தொழுகக்கூடிய சுன்னத்தான தொழுகைக்கு சொர்க்கத்துல மாளிகை கட்டுகிறார்கள்டாங்களே. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு ஒரு உலகத்தில் துனியாவில் ஒரு வீடு பார்த்து அந்த வீடு அமைஞ்சு இருந்துட்டா வருஷம் வாடகை விட்டுறாங்க. அப்ப நம்ம தொழுகைக்கு அல்லாஹ் வருஷம் போனஸ் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் செய்யறதுன்னா உலகத்துல மனிதர்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போனஸுங்கிறோம், என்னென்னமோ சொல்றோமே வார்த்தைகளை எல்லாம், அதெல்லாம் என்ன அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துகள் தானே. இன்ஷா அல்லாஹ் முன்பின் சுன்னத்துக்களை இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்துவோம். முக்கியமா தஹஜ்ஜத்துடைய நேரத்தை இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணுங்கிற நியத்து வைப்போம். நிச்சயமா அல்லாஹ் பயன்படுத்த வைப்பான். நம்ம பெருமைக்காகவோ புகழுக்காகவோ நம்ம தொழுபவர் கிடையாது. வாங்க சொல்லக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம முழிப்பு வருதா, எந்திரிச்சு ஒரு 2 ரக்காயத்து. நம்மளுக்கு பெட்டிஷனா போட தெரியாது. ஒரு அமைச்சர் வந்து உங்களுக்கு என்னம்மா குறைன்னு இப்ப கேட்கிறாருன்னு வைங்களேன், என்ன குறைகளை சொல்லுவோம். மக்கள் குறைன்னு ஒரு மன்றம் வைக்கிறாங்கன்னு வைங்க, எவ்வளவு பெண்கள் ஆண்கள் போய் நின்று குறைகளை சொல்லுவோம். இந்த குறை எத்தனை பேருடைய மனு தாண்டி போய்
அது சரியாகி நம்மளுக்கு வரணும். அல்லாஹ் நாடுனால் வரும். அப்ப நம்ம நேரடியா அல்லாஹ் என்ன செய்யறான், தஹஜ்ஜுடைய நேரத்துல நீங்க கேளுங்க நான் தாரேங்கிறான். மற்ற தொழுகைகளுக்கெல்லாம் மனிதர்கள் மலக்குமார்களையும் மனிதர்களையும் வச்சு பாங்கு சொல்ல வச்சு தொழுக வைக்கிறான் அல்லாஹ், தஹஜ்ஜுக்கு நேரடி அழைப்பு கொடுக்குறான். அந்த நேரத்தை எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன வரலாறு. ஒரு இறைநேச பெண்மணி அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சிருவாங்களாம், ஒளி செஞ்சிருவாங்களாம். தொழுகாம அந்த இடத்துல இருந்து தஸ்பீஹாத்து செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது, திக்ருகளை எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தை அந்த நேரத்தை ஒதுக்கிடுறாங்க. தொழுகாம அதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போயிருச்சு. அவங்களுடைய மரண தருவாய். மரண நேரத்துல சொன்னாங்களாம், என்னுடைய நேரத்தை நான் பயன்படுத்தினதாக நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டீங்க. நான் சஜதா செஞ்சிருந்தேன்டா, அல்லாவுடைய அருகாமையில போயிருப்பேன். இப்ப அல்லாஹ் எனக்கும் உள்ள இடைவெளி வெகு தூரமாக இருக்கு, நீங்க நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நாங்களாம் தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சவங்களுக்கே இந்த நிலண்டா, நம்ம தூங்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லிடுறோம், வயசானதுக்கு பிறகு தொழுதுக்கிறலாம். மகுத்து எப்போ வருதுன்னு தெரியாதுமா. செவ்வாய்க்கிழமை காலையில நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு எதிர் வீடு அந்த அன்னை அவ்வளவு மாஷா அல்லா எல்லா தொழுகையின் தகஜத்துல இருந்து இஸ்ராக்கு வரைக்கும் மாஷா அல்லான்னு தொழுகக்கூடிய ஒரு தொழுகையாளி. அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொள்வானாக. அவருடைய கபரை எல்லாம் பூஞ்சோடையாக்கி கொடுப்பானாக. என் கணவரும் அந்த அண்ணனும் பொண்ணு தொழுதுட்டு தான் வந்திருக்காங்க. தொழுதுட்டு வந்து அதை டீ கடையும் போண்டா கடையும் இப்போ திறந்து நம்மளுக்கு இருக்குமே, அதையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இஸ்ராக்கு தொழுதுட்டு அந்த நேரத்தில் மூச்சு வாங்கியிருக்கு. 9 மணிக்கு லூஹா தொழுகலை, மகுத்து. பொதுவாகவே என் கணவர் வந்து ரொம்ப டென்ஷனை வெளியே காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த டென்ஷனோட தான் இருக்காங்க. ஏன்னா தினந்தோறும் அப்பப்போ 2 பேரும் சந்திக்கிற இது. அப்ப மகுத்து நம்மளுக்கு எப்போ வரும் தெரியாது. அவங்க ஆஸ்பத்திரி கீழே இறங்கு போயில மனைவிட்டு சொல்லிட்டே போனாங்களாம், நான் மகுத்தா போயிருவேன், வரமாட்டேன் திருப்பி. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மகுத்து எப்போ வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க அந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க, தொழுதார மனுஷன் சுபு தொழுதாரு அல்லாஹ் அந்த பதிவுல எழுதிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப நம்ம ஒவ்வொரு கண்ட நேரமும் சிந்திச்சு பார்ப்போம், மகுத்து மாலை நம்மளுக்கு எந்த நேரமும் கழுத்துல கிடக்கு. மலக்கள் மகுத்து நம்ம முன்னாடி இருக்காங்க. உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா, தொழுகைக்கு நம்ம நிற்கும் போது தொழுகைக்கு மேல் அல்லாஹ்வுடைய அரிஷும், தொழுகைக்கு முன்னால் கௌவத்துல்லாமும், தொழுகைக்கு பின்னால் மலக்கல் மௌத்தும், தொழுகை வலது பக்கம் சொர்க்கம், இடது பக்கம் நரகம், தொழுகையின் கீழ் சிராத்துல் முஸ்தகீம், பாலத்தில் மேல் நின்று கொண்டு தொழுகிறேன். அந்த தொழுகை அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுத் தொழுகையாளிகளாக இன்ஷா அல்லாஹ் ஆவோம். கூடுமான வரைக்கும் 2 ரக்காயத்தில் இருந்து ஆரம்பிப்போம், நம்மளால முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக 3வது, அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் கவனம் தேவை. ரமலான் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் கவனம் ரொம்ப இருக்கும். எத்தனை குர்ஆன் நான் ஓதுறேன், அத்தனை குர்ஆன் ஓதலாம். அதே வாய்ப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதத்திலையும் செயல்படுத்துமே. இந்த வருஷத்துல இருந்து நான் அடுத்த வருஷம் ஹயாத்தோட அந்த முஹர்ரத்தை சந்திச்சேன்டா, எத்தனை குர்ஆன் என்கிட்ட இருக்கும், எத்தனை குர்ஆனை ஓதி இருப்பேன், எத்தனை முறை அந்த குர்ஆனை கையில எடுத்திருப்பேன், எத்தனை நேரம் அந்த குர்ஆனை திலாவத்து பண்ணியிருப்பேன், எத்தனை சஜதாக்கள் செஞ்சிருப்பேன். இப்போ 10 குர்ஆன் ஓதி இருக்கோம்னு வைங்களேன், 140 சஜதா திலாவத்து செஞ்சிருப்போம். எத்தனது? 140 சஜதா திலாவத்து. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழுகையில் உள்ள சஜதாவுக்கும் சஜதா திலாவத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது தக்பீரோட சலாம் கொடுப்போம் நம்ம நம்ம தொழுகையில உள்ள சஜதாவுக்கு, அதுக்கு தக்பீர் மட்டும்தான், சலாம் கிடையாது. அந்த சஜதா திலாவத்துக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கூலி அவனுடைய சிரிப்பு. அல்லாஹ்வுடைய சிரிப்புமா. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்து அதிகமாகும் செய்து கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சுன்னத்தான நோன்பு வைப்பதில் கவனம் தேவை. சுன்னத்தான நோன்பு கவனம் தேவைங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இந்த 10 நாட்களும் நம்ம கலா நோன்புகள் இருந்தாலும் வைக்கலாம், நேர்ச்சிய நோன்பு இருந்தாலும் வைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் 10 நாள் வைக்கணும் இல்லை, கணவருடைய அனுமதி இருந்தா, குடும்பத்தாருடைய அனுமதி, யாருடைய கஸ்டடியில் நம்ம இருக்கோமோ அவங்களுடைய அனுமதி இருந்தா தாராளமா உடல் ஆகியத்தோட இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லாட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆசுராவுடைய நோன்பு வருது,
9, 10 அல்லது 10, 11. ஒரு நோன்பு பிடிக்க கூடாதுன்னு கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதன்படி வாழ்வோம். ரசூல்லா என்ன சொன்னாங்க, அடுத்த வருடம் ஹயாத்தோட இருந்தா நான் 10வது நோன்பு வைப்பேன் அப்படின்ட்டாங்க. 11 அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனா அவங்க பிடிக்கல. ஆனா என்ன சொல்றாங்க, இப்ப அல்ல வர ஒரு அதிமேதாவிகள் நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, ரசூல்லா வைக்கல இல்ல, அதனால நான் 9 மட்டும்தான் பிடிப்பேன், இல்லை நான் 10 மட்டும்தான் பிடிப்பேன். இந்த அகராதி நம்மளுக்கு தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையே நம்மளுக்கு சுன்னத்து தான், அவங்க வாழ்க்கையே நம்மளுக்கு சுன்னத்து தான். அதனால இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக பிடிக்கக்கூடியது. அடுத்து 13, 14, 15 இந்த ஐயாமில்களுடைய நோன்பு வைக்க பழக்கம் இல்லாதவர்கள் இந்த வருஷத்துல இருந்து, இந்த மாசத்துல இருந்து நம்ம மாசம் 3 நோன்பு வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அல்ஹம்துலில்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அதிகமா நோன்பு வைக்க ஆசைப்படுறவங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்குறாங்க, உஸ்மானே கனியே, நீங்க ஏன் நோன்பு வைக்க ரொம்ப ஆசைப்படுறீங்க? அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யார ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைக்கிறேன், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா எனக்கு எப்படிப்பட்ட கூலி அவன் தரணும்னு தெரியுமா, எப்படி கூலி வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், நான் இம்மையில சகர் வைக்கணும், அதாவது துனியாவில் சகர் வைக்கணும், நம்ம வானத்தில் நோன்பு திறக்கணும், பூமியில் சகர் வைக்கணும், வானத்தில் நான் நோன்பு திறக்கணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும், அதெல்லாட்ட நான் விரும்புகிறேன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிற அன்னைக்கு தண்ணியும் தாகத்தோடு இருக்காங்க, மனைவி தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்க வர்றாங்க, நான் நோன்பு வச்சுட்டேன். என்ன திடீர் வச்சுட்டியே அப்படிங்கும் போது, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானே நோன்பு திறக்கும் போது என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நோன்பு வச்சுட்டேன்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பூமியில சகர் வச்சு வானத்துல நோன்பு திறக்கிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம். நோன்பு நம்மளை யாரையுமே நம்ம என்ன செஞ்ச நோயாளி ஆக்காது. நோன்பு யாரையுமே ஒல்லி ஆக்காது. நோன்பு நம்மளை யாரையுமே ஒன்றுமே அது செய்து இது செய்யுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் செய்ய விடாது. நம்ம ஓடுற வண்டிக்கு அதாவது அது ரீசார்ஜ் செய்கிறது என்னென்னமோ சொல்கிறாங்களே, எல்லாமே அந்த நோம்பின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஆஃபியத்தை தருவாங்க. அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான நபிலான நோன்புகளை வைப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது அதிகமாக ஸலவாத்து ஓதுவது. அதிகமாக ஸலவாத்து ஓதுவது. ஸலவாத்து எப்போவுமே நம்மகிட்ட இருக்கணும், மூச்சாக பேச்சாக எல்லா நேரத்திலையும் இருக்கணும். புழுக்கள் கூட நெளிவது ஸலவாத்தை கொண்டு தான், பூக்கள் கூட அது மலர்றது ஸலவாத்தை கொண்டு தான், சூரியன் உதிப்பது ஸலவாத்தை கொண்டு தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன்னா அல்லாவே என்ன சொல்றான், நானும் மலக்களும் ஸலவாத்து சொல்கிறோம், நீங்களும் சொல்லுங்கள்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். நான் சொல்றேன் அப்படின்னு விடல, நீங்களும் சொல்லுங்கள், ஸலவாத்தை சொல்லுங்கள் நம்மளை கட்டளை இட்டு சொல்லக்கூடிய அமல் அது. அதனால அதிகமாக ஸலவாத்து. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதுவதை பற்றி பேசும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஒரு மனிதர் 10 முறை ஸலவாத்து சொல்லிவிட்டால், சொல்றாங்க 10 முறை ஸலவாத்து சொல்லிவிட்டால் அவர்களுடைய கேள்வி கணக்குக்கு அல்லாஹ்விடம் நான் சிபாரிசு செய்வேன். 10 முறை. யாருடைய சிபாரிசு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் சிறந்த தலைமையான மலக்கு. அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது 10 முறை ஸலவாத்து கூறுபவர்களுக்கு ரிஸ்கின் பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கும்போது நான் துவா செய்பவனாக இருப்பேன். இப்போ வேண்டா விருப்பம் ஒரு பொருளை கொடுக்கறதுக்கும் சந்தோஷமா ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நம்ம சொல்லுவோம், அவங்க என்ன நல்ல நியத்துல கொடுத்துருப்பாங்க போல, இதெல்லாம் நம்மளுக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லுவோம். குறைந்த பொருளாக தான் இருக்கும், அந்த பொருளை நம்ம நிறைய நிறைவு காம்போம். அப்போ அந்த மாதிரி மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்கின் அதிபதி, அவங்க துவா செஞ்சு நம்மளுக்கு கொடுத்தாங்கண்டா நம்மகிட்ட வருமா? யார்கிட்டையாவது எதையாவது கேட்போமா? யார்கிட்டையாவது எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க. மூணாவதாக இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அவங்களுடைய சக்கராத்து நேரத்தில் அவங்களுடைய ரூஹு மிக மிக லேசாக இருப்பதற்கு நான் அல்லாஹ்ட்ட துவா செய்வேன். அப்புறம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், அவங்களுடைய ரூஹை மிக லேசாக எடுப்பேனா, ஏன்னா அவங்களுக்குன்னு எடுக்க சொல்லுவான்ல, அந்த ரூஹை மிக லேசாக எடுப்பேன். அது எடுக்கும்போது அல்லாஹ்வின் கரம் அதில் இருப்பதற்கு நான் துவா செய்வேன்.
40 செலவாத்து ஓதுறவர்களுக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம்டா. நம்ம 400 செலவாத்து 4000 செலவாத்துக்கள் ஓதுனோம்டா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்மளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? கொள்ள மாட்டானா? ஏற்றுக்கொள்வான். அவன் மேல நம்பிக்கை வைப்போம், முழுமையாக வைப்போம். செலவாத்தை மனமுகந்து சந்தோஷமாக நம்ம உண்ணுவது ஃபர்லாக இருந்தா செலவாத்து நம்மளுக்கு சுன்னத்தாக இருக்கு. சுன்னத்து கூட இல்லை, அதுவும் ஃபர்லு தான்மா. ஏன்னா அல்லாஹ் கட்டளையிட்ட வார்த்தை இல்லையா? இன்ஷா அல்லா செலவாத்தை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கும். 6வது இஸ்திக்பாரை அதிகமாக ஓதுவது. இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருப்பவர் இருக்கணும். அனுதினமும் எல்லாம் மன்னிச்சிரு, எல்லாம் மன்னிச்சிரு. ஏன்னு கேட்டால் நம்ம எதுல நம்மளுக்கு பாவம் வரும், எதுல வராதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பாவ மன்னிப்பு தேடுவதில் ஆசை உள்ளவர்களாக இருந்தாங்க சஹாபாக்கள் எல்லாம். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஆசை இருக்கா? யாராவது அஸ்தபில்லாஹி ஓதிக்கிட்டு இருக்கட்டுமே தனியா உட்காந்து, என்னவா ரொம்ப பாவமா செஞ்சிருக்கோம், என்ன அல்ல அதெல்லாம் மன்னிப்பான். எல்லாம் மன்னிக்க கூடியவன் தான். அவன் ஒருபோதும் தண்டிக்க நம்மளை படைக்கல. நம்ம தண்டிச்சு பார்க்கவா அவன் படைச்சிருக்கான்? அவன் தண்டிக்கணும்னு நினைச்சா நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு அனுதினமும் டக்கு டக்குன்னு பாவத்தை மன்னிச்சு தண்டிச்சேன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம இப்படி தெம்பா உட்கார்ந்து இருக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வசதியாக வாழ்றதுக்கு பூமியை கொடுத்து, கட்டிடங்களை கொடுத்து, போக்குவரத்துக்கு வாகனத்தை கொடுத்து, அந்த வாகனத்தின் வசதிகளை கொடுத்து, இப்ப நடைங்கிறதே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருந்து இலங்கையில இருந்து அரஃபா வரைக்கும் நடந்தாங்க. இன்னைக்கு அரஃபாக்குள்ளேயே வாகனங்கள் வருவதற்குரிய வசதியை அல்லாஹ் கொடுத்துட்டான். அரஃபாக்குள்ள இந்த வருஷம் வாகனம் போச்சான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தில் வந்திருக்கான் இல்லையா? அப்ப இவ்வளவு வசதிகளை கொடுத்து வைக்க ரப்பு எதுக்காக கொடுக்குறான்? உன்னை நான் மன்னிப்பேன், உன்னை மன்னிப்பேன், மன்னிப்பு தேடு, மன்னிப்பு தேடு, மன்னிப்பு தேடுன்னே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இஸ்திக்பாரை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 7வது தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும். தௌபா இந்த மாதத்தின் பொருட்டினால் எனக்கு தௌபாவை மன்னிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வாசல்கள் வச்சிருக்காமா. தௌபாவுடைய வாசல் நம்மளுக்காக, எல்லா வாசல் நம்மளுக்காக திறந்து இருக்கு. அந்த திறந்திருக்கிற வாசல்ல நம்மளுடைய அமல்கள் எந்த வாசல்ல போகுது? தௌபா போற வாசல்ல தௌபா போகணும்ல. நம்ம இஸ்திக்பார் பெரும்பாலும் ஓதிடுவோம். தௌபா நம்ம பெரும்பாலும் அதிகமா செய்யக்கூடியவர்கள் குறைவாக தான் இருக்கும். இந்த பாவத்துல இருந்து இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கிறதுக்கு பேர் தான் தௌபா, உறுதிமொழி. அந்த உறுதிமொழி நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரியும். அதை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மகிட்ட இருந்து பாவங்கள் கலைந்து போறதை நம்ம விரும்பணும். நம்ம ஒளி செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு எந்த கவுமுகளுக்கும் கொடுக்காத பெரிய நியமத்து ஒளு. அந்த ஒளி செய்யறோம். ஒளி செய்யும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய பாவம் மட்டுமா கழுவுது, நம்மளுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ஒளி செஞ்சுட்டு வெளியே வந்து நின்று பாருங்க. துவா ஓதி முடிக்கவும் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியான என்ன ஒரு கவலை இது இருந்தாலும் என்ன செய்யும், அந்த ஒளி செஞ்சுட்டு வந்ததோட மனசு ஒரு ராகத்தை அல்லாஹ் தஆலா காட்டுவேன்ல. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் மனதில் பாலை பதிய வைப்போம். தௌபாவை அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அதிகப்படியாக துவா, அதிகமா துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப துவா நம்ம நினைச்சிட்டோம்னாலே நம்ம எதுக்கெல்லாம் துவா கேட்குறோம்? ஒரு குறிப்பா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உள்ள துவா தான் கேட்குறோம். நம்மளுடைய தரச்சா உயர்றதுக்கு நம்ம துவா கேட்குறோமா? தரச்சா உயர்த்துறதுக்கு கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அபாப வல்கினா மக்பிரத்திக அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவாவை அதிகமாக ஓதியிருக்காங்க. ரசூல்லாட்ட 2 முறையாக தான் இருப்பாங்க கேட்குற துவாவை எல்லாம். கொஞ்சம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கன்னு ஒரு கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்கன்னு கேட்டிருப்பாங்க. துவா ஆரம்பிக்கையில இந்த 2 கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நாமளும் அதை ஓதுறோம். ரசூல்லா இந்த விஷயத்துக்கு அசைச்சிருக்காங்க நாவ. அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நம்மளை அசைக்க வச்சிருக்கானே ரப்பு, நம்ம நாவ அசைக்க வச்சிருக்கானே. அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா போதுமா? ஒரே ஒரு முறை சொல்லிட்டோம் போதுமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சாதாரண வார்த்தையாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவர்களும் மனதில் ஆளை பதிய வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அதிகமாக துவாவை அதிகம் செய்யக்கூடியவர்களாக. நீண்ட நெடிய துவா தான் செய்யணுமா? அல்லாஹ்ட்ட இப்படி கத்தி கேட்டா தான் தெரியுமா? அழுது கேட்டா தான் தெரியுமா? அவனுக்கு தெரியாதா நம்மளுக்கு தருவதற்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வரலாறு. அப்துல்லா இப்னு சர்ஹபின்னு ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கு. பல தேவைகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அது அவங்களால நிறைவேற்ற முடியல. அவங்களுடைய திறமையால அதை நிறைவேற்ற முடியல.
என்ன செய்யறாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்துல பள்ளியில வந்து உட்காந்து அல்லாட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. யா அல்லாஹ் என்னுடைய தேவை அறிந்தவன் நீ மட்டும்தான், நான் யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, யா அல்லாஹ் உன்கிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படின்னு துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல நாட்கள் போகுது. துவா கேட்டுட்டு வந்தா என்ன அல்லாவா கொடுப்பான், வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏசக்கூடிய ஏச்சுக்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வைர வியாபாரியுடைய கனவுல கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கணங்குறாங்க. அந்த அந்த வியாபாரியில இந்த பள்ளியில இந்த மூளையில இந்த தூண் மேல ஒரு மனிதர் சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு, அவருடைய தேவையை நீங்க போய் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த அந்த இந்த கனவு திரும்ப 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 அவங்களுக்கு வருது. இவங்க திரும்ப திரும்ப அந்த பள்ளியில அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு தெரியாது, அவருக்கு இவங்க வருவாங்கன்னு தெரியாது. இதுக்கு இடையில அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து இப்ப அந்த மனித வைர வியாபாரி வர்றாரு. வந்து இவங்க வந்து அல்லாட தொழுதுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொண்டாந்து 1000 தீனாருடைய பணம் முடிப்பை கொண்டாந்து கொடுக்குறாரு. இது அல்லாவுடைய பாதையில உன்னை இந்த மாதிரி கண்டேன், கனவு கண்டேன், உங்களை கொடுக்க சொல்லி இதை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க தேவையை நீங்க நிறைவேற்றிக்கங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, கையில வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சஜிதா செய்யறாங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க. அப்ப இந்த மனிதர் கேட்கிறாங்க, வைர வியாபாரி கேட்கிறாரு, இனி உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்க வந்து பள்ளியில உட்கார்ந்தா அழுதுகிட்டுலாம் இருக்க வேணாம், உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. சொன்ன உடனே அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இறை நேசர் அந்த பணம் முடிப்பற்றிக்கு அவங்க கையில கொடுத்து, ரப்பு எனக்கு கொடுப்பான், என் தேவையை ரப்புட்ட முறையிட்டேன், ரப்பு உங்களுக்கு அறிவித்து கொடுத்தான்னு நான் கொடுத்ததுனாலதான் வாங்கினேன். இப்ப நான் வாங்கின உடனே உங்க வாயில இருந்து என்ன வந்துச்சு, என்ன தேவைனாலும் என்கிட்ட வந்து கேளுங்கன்னுட்டீங்க, அதனால எனக்கு இந்த பொருள் வேணாம். ஈமான் அல்லாஹ் தஆலா பல வழியில நம்மளுக்கு போட்டு பிரட்டி காமிப்பான். இப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, இல்ல நீங்க நானும் அல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன், நீங்களும் அல்லாட்ட யா அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி நீங்க கேளுங்க, இது அல்லாஹ்வுக்காக வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுத்ததாக வரலாறு. துவாவை கொண்டு எல்லாம் வெல்லலாம். அல்லாஹு தஆலா துவாவை கொண்டு எல்லாம் வெல்லலாம். அது எப்படிலாம் வெல்லலாங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம வெற்றி அல்லாஹ் ஹயாத்தை எங்களுக்கு தந்தா, அல்லாஹ் ஹயாத்தை தரணும், ஆஃபியத்தை தரணும், அமல் செய்யணுங்கிற ஆர்வத்தையும் தரணும். தந்தா தானே அவன் சொல்ல முடியும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி தரும்போது இன்ஷா அல்லாஹ் அதை ஒன்றாந்து பகரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தருவானாக. அடுத்ததாக குடும்பத்துக்காக அதிகமாக செலவழிப்பது. குடும்பத்துக்காக அதிகமாக செலவழிக்கிறதுனா என்ன சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனாவா இருக்கக்கூடாது. அந்த வரவுக்கு தகுந்த விசாலம் தேவை, கஞ்சத்தனம் இல்லாம நம்ம குடும்பத்துக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் குடும்பத்தாருக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நம்ம குடும்பத்தாருன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சின்னதாக நம்மளுக்கு உரிமத்தை கொடுத்துருக்கான். நம்ம குடும்பம் எல்லாமே நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் தானே. அதுலேயும் நம்ம இரத்த பந்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இரத்த பந்தத்துக்கு உரியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை விசாரமா இருப்பவர்கள் இல்லாதவருக்கு கொடுப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா ரிஸ்க கொடுத்துருக்கான். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வச்சிருக்கோம் நம்ம போஸ்ட்மேன் தான். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வகையை பங்கு வச்சாங்களோ நபிமார்களுக்கு எல்லாருக்கும் போஸ்ட்மேன் வேலை தானே அவங்க பார்த்தாங்க. இப்ப நம்மளையும் எல்லாம் என்ன செய்யறான், கொடுத்து கல்வியை கொடுத்து பல பேருக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கிறான். குரான் மன்னனை செய்ய வச்சு மன்னன் இல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறான். தஜ்வீத் மஹ்ரஜ ஒருத்தருக்கு சிலருக்கு கொடுத்து இல்லாம ஒருத்தருக்கு வைக்கிறான். அதே மாதிரி காசு பணத்தை அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுத்து இல்லாத காசு பணம் இல்லாதவர்களையும் வைப்பான். அப்ப அவங்க தேவைகளுக்கு நம்மளால முடிஞ்சதை பெரியவங்களா இருந்து அவங்க கிட்ட போய் பார்த்து அவங்களுக்கு தேவை உள்ள சின்ன சின்ன விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் பெருமைக்க புகழுக்கும் அந்த இடத்துல நான் சொல்லல. ஒருத்தர் முடியாம இருந்தாங்க ஒரு அம்மா, அவங்கள போய் நாங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு யாரும் துணி துவச்சு கொடுத்தான்னு தெரியல, அந்த துணியை பூரா அவங்க படுத்து கிடக்கிற கட்டிலுக்கு ஓரமாக கிடக்கு. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அதை எடுத்து மடித்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டு அவங்களும் எங்களுக்கு புத்திமதி சொன்னாங்க, எங்களுக்கு பல விஷயங்களுக்கு அவங்க புரிய வச்சாங்க. நாங்களும் அவங்ககிட்ட அதை கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டே அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் உட்காந்துட்டு தானே இருக்கோம். ஆனால் அங்கே இருந்த துணியை அவங்க அனுமதி மடிக்கட்டவங்கன்னு கேட்டால் மடிக்க மாட்டாங்க. மடிச்சிட்டோம். மடித்து எங்கேம்மா வைக்கன்னு கேட்டால் வைக்கிற இடத்தையும் சொன்னாங்க, கொண்டு போய் வச்சாச்சு. அவங்க வச்சு முடிச்ச உடனே ஒரு துவா ஒன்று செஞ்சாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இங்கே போயிட்டாங்க தெரியுமா, சுந்தூசு தபாரக்குங்கிற பட்டு புடவையே ரப்புல் ஆலமீன் பச்சை பட்டை அனுபவிக்க வைப்பானாகன்றாங்க. நான் செஞ்ச வேலை என்ன, ஒண்ணுமே செய்யல, உட்கார்ந்து அவங்களோட பேசிக்கிட்டு அந்த துணியை மடிச்சிருக்கேன். தேவை உள்ளவர்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பொக்கிஷத்தையும் நம்மளுக்கு தர்றது மாதிரி இருக்குமா, தருவான்.
அப்ப நம்ம இன்ஷா அல்லா அந்த மாதிரி நம்ம குடும்பத்தார்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறது, நம்ம பணங்காசை செலவழிக்கிறது, அன்பை செலவழிக்கிறது, சலாம் சொல்றது. இப்பதான் நம்ம கையில ஒரு போன் ஒண்ணு வச்சிருக்கோங்க, அதை பண்ணியாலும் நம்ம என்ன செய்யலாம், சுக செய்தியை கேட்டு நல்லா இருக்கீங்களா, உடம்ப பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்த உடனே நம்ம கேட்கறது என்ன சாப்பிட்டீங்க, உடம்பு நல்லா இருக்கா, இந்த 2 வார்த்தையை நம்ம அது வரலாவே ஆக்கிக்கிட்டோம் எல்லாருமே. உடம்ப பார்த்துக்க, உடம்பு பார்க்காம என்ன செய்ய முடியும், உடம்பு பார்த்துதான் ஆகணும். நம்மளே சரியாக்கிட்டோம்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். படுத்தே கிடந்தவனுக்கு பாயே பகைம்பாங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொருவர்களும் மனதுல பதிய வைப்போம். நம்ம இந்த நாட்களை உறவுகளோ அதாவது விசாலமாக செலவழிப்பதில் ஆக்குவோம். அடுத்தது 10வது உறவுகளை நேசிப்பது. உறவுகளை நேசிப்பது, மரணித்தவர்களை நினைவு கூறுவது. அந்த உறவுகளை நேசிப்பதிலேயே மரணித்தவர்களை நினைவு கூறுவது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மரணித்தவர்களுக்கெல்லாம் நம்ம இப்ப எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம அதிமேதாவித்தனமா சொல்றோம், ஓதுனாவெல்லாம் அவங்களுக்கெல்லாம் போகாது, எல்லாம் காப்பாற்றணும் இல்லையா? ஏன் போகாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு தானே. அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் தாயின் பிள்ளையாக தானே வாழ்றோம். ஒரு கபரடியை தாண்டி போறாங்க, 3 சலவாத்தை ஓதிட்டு போறாங்க. அடுத்து அவங்கள பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, நான் வந்து அதாவது இல்லாம நான் என்னுடைய கபர்ல தெளிவாக இருக்கேன்னு காங்குறாங்க. காரணம் என்ன, வழி போறவங்க 3 சலவாத்து ஓதி என் மேல விட்டுட்டு போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம யாருக்கும் யாரும் துவா செய்யலாம், யாருக்கும் யாரும் சதக்கா செய்யலாம். நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறோம், காலையில் எப்போவாது ஒருக்காவது, டெய்லி இல்லாட்டாவது சாதாரணமா ஒரு சதக்கா கொடுக்க போறோமா, யா அல்லாஹ் அனைத்து கபராளிகளுக்கும் யா அல்லாஹ் தெளிவான ஆபியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ்னு ஒரு 10 ரூபாயை நம்ம கொடுத்து பாருங்களேன். இப்போ பெரும்பாலான பேர் இப்படிலாம் நம்ம சதக்கா செய்யறது கிடையாது. என் கால் வலி போயிடணும், என் தலைவலி போயிடணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், வீடு வாங்கிடணும், என் சொத்து இப்படி அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம சதக்காக்கள் செய்யறோம். செய்யலாம், தப்பு இல்லை. நம்ம பொது நோக்கெல்லாம் செய்வோமே, பொதுவா செஞ்சு பார்ப்போமே. யாரெல்லாம் பெண்களுக்கு வெட்க உணர்வு, இப்ப பெண்களுக்கு வெட்க உணர்வுங்கிறதே இல்லாம இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு தாய் கூப்பிடும் போது அது என்னங்கமான அந்த பிள்ளை கேட்காட்ட அந்த 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 பிள்ளை என்ன செய்வோம், ஒழுக்கம் இல்லாத பிள்ளைன்னு அந்த காலத்துல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனா இப்ப அந்த பிள்ளை என்ன எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க, அந்த தாயை சொல்ற வார்த்தை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த உறவு முறைகள் அந்த பிள்ளைகளுக்கு சரிப்படுத்தி கொடுக்கக்கூடிய, இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு உறவு முறைகள் உள்ள அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது. பெரியவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்கன்னு வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தானே அதுகளுக்கு தெரியும். பல பேர் வீட்டுல அந்த அந்த மாவுளே கிடையாது. நல்லா பாதுகாக்கணும். அப்படி சொல்ற பிள்ளைகளுக்கு திருப்பி நம்ம அதை அதுக்கு எடுத்து சொல்லி அதை சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 10 விஷயத்தை நம்ம அதிகமாக செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் ஆசுரா நாளையில் நபிமார்களுக்கு கிடைத்த வெற்றியை போல அல்லாஹு தாலா நமக்கும் தருவாங்கிற நம்பிக்கையோட திக்ருகளை அதிகமாக செய்பவர்களாகவும், இன்ஷா அல்லாஹ் சதக்காவை அதிகமாக கொடுப்பவர்களாகவும், அல்லாஹ்வின் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நிஅமத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்பவர்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபல்தபா மின் அல்ஃபுதூரி மிஸ்லஹு ஃபிகமா ரஅய்னா ஹது யா வஜா சுரு